ஹலோ குட்டீஸ், நம்ம கெமிக்கல் பாண்டிங் பார்த்துட்ருக்கோம். கோவலன்ட் பாண்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் சில 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் அடுத்த இல்லஸ்ட்ரேஷனும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்க்க போகிறோம். illustration 3 illustration அப்படின்றது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் மாலிகுல். இங்கே மீத்தேன் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீத்தேன் மாலிகுல் இஸ் ஃபார்ம் பை தி காம்பினேஷன் ஆஃப் 1 கார்பன் அண்ட் 4 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒன்றா சேர்ந்து எப்படி மீத்தேன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. The carbon atom has 4 valence electron. ஸோ கார்பன் ஆட்டம் கிட்ட எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட் ஃபுல் ஆகிடுச்சு 2, அதுக்கு அடுத்த ஆர்பிட்டில் 4. அப்போ அதுக்கிட்ட எத்தனை மொத்த எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் செல்லில் 2, அடுத்த செல்லில் 8 வரணும். ஆனால் அங்கே 4 தான் இருக்குது. இப்போ இன்னும் 4 வந்து அவங்களுக்கு தேவை அந்த ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் வந்து அடையிறதுக்கு. These 4 electrons are shared with 4 atoms of hydrogen to achieve the stable electronic configuration. Atom by sharing a pair of electron. ஹைட்ரஜன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதுக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் அந்த ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனோட வந்து மிங்கிள் ஆகும்போது CH4 அப்படின்னு மாறிடுது. அப்போ மீத்தேன் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 4ல் ஆக்சிஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது ஏற்கனவே பார்த்தேன். எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் ஃபார்ம் பை 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்றா சேரும்போது மாலிக்யூலாக மாறி போயிடுது. ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் ஹேஸ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதாவது அவுட்டர் ஷெல்லில் மொத்தம் 6 இருக்குது. இதில் மொத்தம் இருக்கிறது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 போயிடுச்சுன்னா மீதி 6 தான் வந்து அவுட்டர் ஷெல்லில் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை தேவைன்னா 2 தேவை இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு எத்தனை தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 தேவை. When these 2 atoms achieve a stable electronic configuration octet by sharing 2 pair of electrons, hence the double bond is formed in between the 2 atoms. ஸோ இங்கே வந்து இப்போ இவங்கள்ட்ட 7 இருக்குது, அவங்கள்ட்ட 7 இருக்குன்னா அப்போ இவங்கள்ட்ட இருக்கிற ஒன்றும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒன்றும் சேர்ந்துச்சுன்னா அது கோவலன்ட் பாண்ட் இல்லைங்களா? ஆனால் இங்கே இவங்கள்ட்ட இப்போ 2 இருக்குது, அவங்கள்ட்ட 2 இருக்குது. அப்போ 2 முறை அங்கே வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. அதனால தான் வந்து இது டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சிஜன் மாலிக்யூல் இங்கே நமக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 5ல் நைட்ரஜன் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் மாலிகுல் இஸ் ஃபார்ம் பை 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ 2 நைட்ரஜன் ஆட்டமில் இதோட மொத்தம் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஷெல்லில் 2 போயிடுச்சுன்னா மீதி 5. ஸோ இப்போ ஒரு நைட்ரஜன் கிட்ட 5 இருக்குது, அடுத்த நைட்ரஜன் கிட்டேயும் 5 இருக்குது. When 2 atoms achieve a stable completely filled electron configuration octet by sharing 3 pairs of electrons. ஸோ இப்போ இவங்கள்ட்ட 5 அவுட்டர் ஷெல்லில் 5 இருக்குது, அவங்கள்ட்டையும் 5 இருக்குது. அப்போ இவங்களுக்கும் 3 வேணும், அவங்களுக்கும் 3 வேணும். அப்போ இவங்கள்ட்ட இருக்கிற 3யும் அவங்கள்ட்ட இருக்கிற 3யும் ஒன்றா சேர்ந்துடுது. அப்போ 3 pairs of electrons வந்து இவங்க ஒன்றா சேர்த்திக்கிறாங்க. Hence the triple bond is formed in between the 2 atoms. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எத்தனை பாண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 2 பாண்ட் ஆச்சு ஆக்சிஜனில். அப்போ எங்கள் நைட்ரஜனில் வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா n போட்டு 3 லைன் போட்டு இன்னொரு n போடும். அப்போ அவங்களுக்கு உள்ள ட்ரிபிள் பாண்ட் ஆயிருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கோவலன்ட் பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். As said earlier, the properties of compounds depend on the nature of bonding between their constituent atoms. ஸோ ஏற்கனவே அயானிக் காம்பவுண்டோட பாண்டிங்கோட காம்பவுண்ட்ஸோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது சொன்னாங்க அது பாண்ட் எப்படி பாண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தி காம்பவுண்ட்ஸ் ஆர் கண்டெய்னிங் கோவலன்ட் பாண்ட் பொசஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் when compared to the ionic bond. ஸோ அயானிக் பாண்ட் வேறு, கோவலன்ட் பாண்ட் வேறு. அயானிக் பாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் வந்து கொடுத்துச்சு, இல்லை கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்டம் என்ன பண்ணுது கொடுத்து அவங்கள்ட்டேருந்து வாங்கிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது ஒன்றா சேர்த்திக்கலாம், வாங்க 2 பேருக்கும் ஷேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ இது கோவலன்ட் பாண்ட். அப்போ இதுவே வேறு அதுவே வேறு. அப்போ கண்டிப்பாக வந்து அதோட கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிபெண்டிங் ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கோவலன்ட் மாலிகுல்ஸ் a bond may be weaker or stronger. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷனை பொறுத்து ஒன்று வீக்கராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ராங்கராக இருக்கலாம். Thus covalent compounds exist in gaseous, liquid and solid form. ஸோ கோவலண்ட் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3த்துலையுமே இருக்கும். gaseous, liquid, solid form 3 ஃபார்ம்லேயுமே இருக்கும். ஸோ gaseous ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், சாலிடுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட். Electrical conductivity. Covalent compounds do not contain charged particles, ions. So they are called bad conductors of electricity. ஸோ அயானிக் பாண்டில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அயான்ஸ் தான். அந்த கேட்டயான்ஸ் ஆனயான்ஸ் கொடுக்குறவங்கெல்லாம் கேட்டயான்ஸ், வாங்குறவங்கெல்லாம் ஆனயான்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து அயான்ஸ்க்கு வேலையே இல்லை.
அப்போது அதனால் இவங்க வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இங்கே அயான்ஸே கிடையாது, அதனால எலக்ட்ரிசிட்டி இவங்க கண்டக்ட் பண்ணவே மாட்டாங்க. மெல்டிங் பாயிண்ட் எக்ஸப்ட் ஃபியூ கோவலன்ட் பாண்ட்ஸ், டைமண்ட், சிலிக்கன், கார்பைட், இந்த 3 தவிர இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இதோட மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ எக்ஸப்ட் ஃபியூ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட், சிலிக்கன் கார்பைட். They have relatively low melting point compared to ionic compounds. ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கோவலன்ட் பாண்டோட மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும், ஆனால் டைமண்ட், சிலிக்கன் கார்பைடை தவிர. அடுத்து solubility. Covalent compounds are readily soluble in non-polar solvents like benzene C6H6. அது வந்து non-polar solvent. அதுலேயுமே நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ரெடியாக சால்யூபிள் ஆகும், உடனே சால்யூபிள் ஆயிரும். கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4 இந்த நான்-போலார் சால்வெண்ட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பென்சினும் கார்பன் டெட்ராக்ளோரைடும். ஸோ இது ரெண்டோட ரொம்ப ஈஸியாக இவங்க வந்து சால்யூபிள் ஆயிடுவாங்க. தே ஆர் இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர். ஆனால் இவங்க வந்து போலார் சால்வெண்ட்ஸில் இவங்க கரைய மாட்டாங்க, தட் இஸ் இன்சால்யூபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். ஸோ எப்படி கடினமாக இருக்குமா, உடையக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நெய்தர் ஹார்ட் நார் பிரிட்டில். ஸோ அவங்க ரொம்ப ஹார்டும் கிடையாது, ரொம்ப பிரிட்டிலும் கிடையாது. அது உடைச்ச உடனே உடைக்கக்கூடிய அளவு கண்ணாடி மாதிரியும் கிடையாது. பட் தேர் சாஃப்ட் அண்ட் வேக்ஸி. ஆனால் சாஃப்டாக இருக்கும், வேக்ஸியாக கேண்டில் மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கேண்டில் மாதிரி வலுவலுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அயானிக் வந்து பிரிட்டிலாக இருக்கும், டக்குன்னு உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த சாக்லேட் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மஞ்ச் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் தான், ஆனால் அதை உடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும் இல்லையா. அதுதான் பிரிட்டில் சொல்லுவாங்க. கண்ணாடி உடையிறதெல்லாம் பிரிட்டில். ரியாக்ஷன்ஸ் எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோன் மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. ஸோ ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மோர் டு நோ, போலார் சால்வெண்ட்ஸ் கண்டெயின் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் வித் வெரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிஸ். ஸோ இந்த போலார் சால்வெண்ட்ஸில் வந்து அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸோடு இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ். எல்லா அயானிக் காம்பவுண்ட்ஸும் போலார் சால்வெண்ட்டில் வந்து கரையும். போலார் சால்வெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர், எத்தனால், அசிட்டிக் ஆசிட், அமோனியா. இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஏன்னா இது வந்து கொஷனாக கேட்பாங்க. விஷயம் அது போலார் சால்வெண்ட்ஸ் இல்லை 1 மார்க்ஸில் கேட்பாங்க, டேஷ் இஸ் அ போலார் சால்வெண்ட் தான் கேட்பாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய இடங்களில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ போலார் சால்வெண்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர், எத்தனால், அசிட்டிக் ஆசிட், அமோனியா. அடுத்து நான் போலார் சால்வெண்ட்ஸ் கண்டெயின்ஸ் பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் வித் சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸ் இருக்கும். கண்டெயின்ஸ் பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் வித் சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சச் as கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இங்கே கார்பன் ஹைட்ரஜனுக்கு சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, ஆனால் அவங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ அது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லைங்களா, கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸில் கரையும். எக்ஸாம்பிள் அசிட்டோன், பென்சின், டொல்யூன், டர்பென்டைன். இதோட அதையும் சேர்த்திக்கோங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடையும் சேர்த்திக்கலாம். ஏன்னா பென்சின் ஏற்கனவே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் அந்த புக்கில் எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். கார்பன் டெட்ராக்ளோரைடையும் உங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் போலார் சால்யூபிள் இதெல்லாம் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் இதெல்லாம் கரையும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன், பென்சின், டொல்யூன், டர்பென்டைன். ஸோ இதோட அதெல்லாமே சால்யூபிளாக இருக்கும். Nobody has ever measured, not even poets, how much the human heart can hold. ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும் இல்லை உள் வாங்கிக்க முடியும் அப்படின்றது யாராலையுமே மெஷர் பண்ணவே முடியாது, போயட்ஸாலையும் முடியாது. ஆனால் இங்கே கெமிஸ்ட்ரியில் நம்மளால் கரெக்டாக அதை கெஸ் பண்ண முடியுது, எவ்வளோ இவங்க வாங்கிப்பாங்க எவ்வளோ வாங்க மாட்டாங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.